வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கீரை வகைகள் ஒன்றான பசலைக்கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பசலைக்கீரையில் எத்தனை வகைகள் இருக்குது, இதில் என்னென்ன விட்டமின்ஸ் அடக்கி இருக்குது, இதனால் என்ன மருத்துவ பலன்கள், மேலும் எங்கே பயிரிடப்படுதுன்னு இந்த கீரையை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. பசலைக்கீரை செடியாகவும் வளரும், மேலும் வேலியிலையும் மரங்களிலையும் கொடியாகவும் படரும் தன்மையை கொண்டது. இந்த பசலைக்கீரை சாப்பிட்றதுக்கு வலுவழுப்பாகவும் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய வகைகள்னு பார்த்திங்கன்னா, கொடி பசலை, தரை பசலை, செடி பசலை, சிவப்பு பசலைன்னு பலதரப்பட்ட வகைகள் இருக்குது. இந்த பசலைக்கீரைக்கு சிறுநீரக பெருக்கி அப்படின்னும் பசியை தூண்டும் என்றும் இயற்பெயரும் இருக்குது. பசலைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ்னு பார்த்திங்கன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் பி1, விட்டமின் பி2, விட்டமின் பிசி, விட்டமின் பி6, விட்டமின் பி9 மற்றும் கணிசமான அளவு விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் இ, இவ்வளோ விட்டமின்கள் இந்த பசலைக்கீரையில் அடங்கியிருக்கு. பசலைக்கீரையின் தாவரவியல் பெயர் ஸ்பினாசியா ஒலிடேசியா. இந்த பசலைக்கீரையின் பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா பெர்சியான்னு சொல்லலாம். உலக அளவில் சீனாவில் தான் இந்த பசலைக்கீரை அதிக அளவில் பயிரிடப்படுது. தாவர உணவு வகையில் கீரை ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம். கீரையில் குறைந்த அளவு கலோரியும் உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்களும் அடங்கியிருக்கு. கீரையில் விட்டமின், தாது, புரதம், நார்ச்சத்துக்களும் அடங்கியிருக்கு. உலகம் முழுவதும் அதிகமாகவும் உட்கொள்ளப்படுது. பசலைக்கீரை சத்து நிறைந்த கீரை வகையில் ஒன்று. 100 கிராம் சமைக்கப்பட்ட அல்லது பச்சை கீரையில் கிராம் சம அளவு மைக்ரோ நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? பசலைக்கீரையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா, இரத்த சோகையை தடுக்குது. பொதுவாக இரத்த சோகை அப்படின்னு இரும்பு சத்து குறைய இருக்கிறவங்கள தான் நம்ம சொல்கிறோம். அதனால் அனிமியா நோய் ஏற்படுவதற்கான பல வாய்ப்புகளும் இருக்குது. இந்த நோய்க்கு பலவீனம், மயக்கம், சுவாசிப்பதில் சிரமம் போன்ற பிரச்சனை உள்ளதான் அறிகுறியாக இருக்குது. இப்படிப்பட்ட இந்த நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்க இந்த பசலைக்கீரை இருப்பது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. மேலும் கண் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண் புரை வருவதை இந்த பசலைக்கீரை தடுக்குது. மேலும் கண்ணுக்கு தேவையான புத்துணர்ச்சியை கொடுத்து கண் பார்வைத்திறனையும் அதிகரித்து கண் ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. அடுத்து காயங்களை ஆற்றுதல். பசலைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி காயங்களை ஆற்றுவதற்கு ரொம்பவே பெருந்துணை புரியுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அடுத்தபடியாக உடல் எடையை குறைத்தல். பசலைக்கீரை எடுப்பதன் மூலமாக பசியை உருவாக்கும் ஹார்மோன் அளவை குறைத்து வயிறு நிரம்பிய நிலையில் உண்டாக்கும். ஸோ வயிறு நிரம்பிய நிலையில் இருக்கிறதுனால நமக்கு பசி அதிகமாக ஏற்படாது. ஸோ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை தாராளமாக எடுத்துக்கலாம். மேலும் கர்ப்பிணிகளுக்கு ரொம்பவே ஏற்றதா இந்த பசலைக்கீரை அமையுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் இருந்து இதயத்திற்கு உதவுவது வரை பல நன்மைகளை கொண்டதா இந்த பசலைக்கீரை அமையுது. மேலும் அதிக அளவு பொட்டாசியம் இந்த பசலைக்கீரையில் இருக்குது. இதனால் சோடியத்தின் அளவை கட்டுப்படுத்துதல். உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இந்த பசலைக்கீரையை எடுப்பதன் மூலமாக இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் முடியும். மேலும் இதய நோய் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. இதயம் சம்பந்தப்பட்ட வேலை சரிவர செய்வதிலையும் இந்த பசலைக்கீரையின் பங்கு முக்கியத்துவம் கொடுக்குது. மேலும் மூளையின் சீரான செயல்பாட்டிற்கு உதவுதல். சீராக செயல்படுவதற்கு மூளைக்கு பெருந்துணை புரியுது. இந்த பசலைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் கே நரம்பு மண்டல ஆரோக்கியத்திற்கும் உதவுது. மூளை சுறுசுறுப்பாக செயல்பட்டு புத்திசாலித்தனமாக சிந்திக்கவும் இது பெருந்துணை புரியுது. இதற்கும் மேலே விட்டமின் இ, மெக்னீசியம், தாது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் வைரஸ், பாக்டீரியாவில் இருந்து நம்மளை காக்கிறதுலையும் பெருந்துணை புரியுதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. பசலைக்கீரையை நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிறதன் மூலமாக பசி எடுக்கும் தன்மையை உணர முடியும். நீர் எரிச்சல், நீர் கடுப்பையும் சரி செய்யுது. பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், கால்சியம் குறைபாடையும் சரி செய்யுது. சிறுநீரக கற்கள் சரி பண்ணும் தன்மையும் இந்த பசலைக்கீரைக்கு உண்டு. உடல் எடையவும் கூட்டும். தைராய்டு உள்ளவங்க இந்த பசலைக்கீரை எடுப்பதன் மூலமாக அது சரி செய்யும் தன்மையும் இதற்கு அடங்கியிருக்கு. உடலில் தேவையற்ற கெட்ட கொழுப்பை கரைக்கும் மற்றும் இரத்த சோகையும் இது சரி செய்யுது. இரும்பு சத்து அதிகம். ஸோ உணவில் அடிக்கடி எடுக்கிறது ரொம்பவே முக்கியத்துவமானது. இவ்வளவு நன்மைகள் கொடுக்கக்கூடிய இந்த பசலைக்கீரையை இனியும் வாரத்தில் 2 முறையாவது நீங்கள் உணவில் எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங். தேங்க்யூ.